பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான எனது அன்பு சகோதர சகோதரிகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் உங்களை யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். சிறப்பாக இந்த புதிய மாதத்தின் முதலாவது ஓய்வு நாளிலே நாம் இல்லங்களிலே அமர்ந்து காணொளி வழியாக இந்த ஓய்வு நாளை காணும்படியாக இறைவன் நம்மை அழைத்திருக்கிறார். சிறப்பாக இந்த நாளிலே இந்த வாய்ப்பிற்கு நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த 5 மாதங்கள் நம்மை சிறப்பாக பாதுகாத்து வழிநடத்தி போஷித்து நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து இந்த புதிய நாளை காணும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை இறைவன் அருள் இருக்கிறார். ஆகவே இந்த நாளில் கூட நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பது ஆண்டவருடைய தூய கிருபை. ஆண்டவருடைய கிருபையால் நாம் நிலை நிற்கிறோம் என்பதை உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். சிறப்பாக இந்த ஓய்வு நாளில் நாம் ஆண்டவரை குறித்து பாடவும், ஆண்டவருடைய திருவசனத்தை வாசிக்கவும், ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும்படியாக நமக்காகவும் பிறருக்காகவும் மன்றாடும்படியாக இந்த வாய்ப்பை இறைவன் நமக்கு அருள் இருக்கிறார். அந்த சிந்தனையோடு நாம் இந்த ஓய்வு நாளில் இந்த ஆராதனையில் பங்கு பெறுவோம். கடவுள் தாம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாது எங்கள் திரியேக கடவுளே, தூயாதி தூயவரே, ராஜாதி ராஜாவே, எங்களுக்கு தந்தையாக தாயாக இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. 5 மாதங்களை கடக்கும்படியான ஆண்டவரே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவரே எங்களுக்கு நீர் வழங்கினீரே, நன்றி செலுத்துகிறோம். இதுவரை வழிநடத்தின கடவுள் இன்னும் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் என்ற நம்பிக்கையோடும் சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவர், இந்த ஜூன் மாதம் துவக்கத்தில் நாங்கள் இருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களை நீர் ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் உம்முடைய அளவற்ற அன்பும் ஆசீர்வாதம் இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். மீட்பேசின் வழியாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமீன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் இணைந்து சரணு நம்பினேன் ஏசுநாதா என்ற பாடலை நாம் பாடுவோம். சரணம் நம்பினேன் ஏசுநாதா, சரணம் நம்பினேன் ஏசுநாதா, ஆயிது தருணம் தருணம் உந்தன் கருணை கூறேதா, சரணம் நம்பினேன் ஏசுநாதா. நின்னருளால் இங்கே வந்து என்றும் நின்னடை கலமாக என்னை தந்து, நின்னருளால் இங்கே வந்து என்றும் நின்னடை கலமாக என்னை தந்து, உன்னால் வினையை துறந்து, உன்னால் வினையை துறந்து, ஆதிமூலமே உனக்கோடும் கட்சியும் என்று சரணம் நம்பினேன் ஏசுநாதா, ஆயிது தருணம் தருணம் உந்தன் கருணை கூறேதா, சரணம் நம்பினேன் ஏசுநாதா. சன்னதி முன் தொன்னே என்றும் தாயான கருணை உனக்குண்டென்றே, சன்னதி முன் தொன்னே என்றும் தாயான கருணை உனக்குண்டென்றே, சென்னீரில் கரம் தூக்கி நின்றே, சென்னீரில் கரம் தூக்கி நின்றே, உன்னை சேவிக்கும் எளியோனை கோபிக்கையின்றே, சரணம் நம்பினேன் ஏசுநாதா, ஆயிது தருணம் தருணம் உங்கள் கருணை கூறேதா, சரணம் நம்பினேன் ஏசுநாதா. தலைவாய் கூறும் பாடி உனதறி கருணை வர செம்பாதம் தேடி, தலைவாய் கூறும் பாடி உனதறி கருணை வர செம்பாதம் தேடி, கொலையாக வாழை வந்தாடி
கீதங்கள் பாடி சரணம் நம்பினேன் இயேசுநாதா. ஆயிரம் தருணம் தருணம் உங்கள் கருணை குவியதா, சரணம் நம்பினேன் இயேசுநாதா. இனிய கருணை பொழிப்பேரா, என்னை திருக்கரத்தாலனை என் கிறிஸ்துநாதா. இனிய கருணை பொழிப்பேரா, என்னை திருக்கரத்தாலனை என் கிறிஸ்துநாதா. கனிவீரை நீக்கிய நீரா, கனிவீரை நீக்கிய நீரா, கருணையை தாத்தா, கரணம் நம்பினேன் இயேசுநாதா. ஆயிரம் தருணம் தருணம் உங்கள் கருணை குவியதா, சரணம் நம்பினேன் இயேசுநாதா. துதிப்பாடலாக இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா என்ற பாடலை நாம் பாடுவோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன், தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உன் வேளத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உன் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எங்களை பெருகினே நன்றி ஐயா. உன் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எங்களை பெருகினே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன், தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உன் வேளத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன்.
நாம் பின்பற்றுவோமாக. கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகி கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் ஒளியாக இருக்கிறார். அவள் எவ்வளவு வேணும் இருளிலே அவர் ஒளிர்க்கிறது போல நாம் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். திரியேக கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளும் இந்த வல்லமையான ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரன் எங்கள் ரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தே உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளை பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போன் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பருமை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளை உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். முழங்கால் படிட்டு நம்மையும் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோமாக. சர்வ வல்லமையும் மிகுந்திருக்குமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கு விருப்பங்களும் மிக இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனையில் விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவில்லை செய்யாமல் செய்யத்தகாதவில்லை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவர் தேவரே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தின்படி நிர்வாகியுள்ள குற்றவாளிகளை எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கைகளை எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகளை சீர்படுத்தும். மிக இரக்கமுள்ள பிதாவை பரிசு நாமத்துக்கு மகிமுண்டாகும்படி நாங்கள் இனி தெய்வ பக்தி நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமீன். சர்வல்லமையும் மிகுந்திருக்குமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவனை வைத்து நமக்கு கட்டளிட்டு அருளி வாழ்க்கையை சீர்படுவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமீன். திருமறை பாடம் படிக்க கேட்போம். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 24 முடிய. லூக்கா 10:21 முதல் 24 முடிய. அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகனுக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவருளுக்கு பிரியமாயிருந்து சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறுவருனும் குமாரன் என்று அறியான். குமாரனும் அவரை எவனுக்கு வெளிப்படுத்தின சித்தமாயிருக்கிறதோ அவனை தவிர வேறுவருனும் பிதாவின் என்று அறியான் என்றார். பின்பு தமது சீசரிடத்தில் திரும்பி தனித்து அவர்களை நோக்கி, நீங்கள் காண்கிறவர்களை காணுங்கள், பாக்கியமுள்ளவர்கள். அநேக தீர்க்கதரிசிகளுக்கும் ராஜாக்களுக்கும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி படித்து முடித்தாயிற்று. கடவுளே உமக்கு நன்றி. ஆண்டுடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டுடைய பிரசன்னத்தை நாம் உணருமாக. அணுகுமுறை சொல்லி தாருமே அன்பரே, அருகில் சேர சொல்லி தாருமே. அணுகுமுறை சொல்லி தாருமே அன்பரே, அருகில் சேர சொல்லி தாருமே. 2000 ஆண்டமும் எருசலேமில் சென்றனும் தீராய் நோய் தவிப்புடன் 5 பேர் வந்தனர். 2000 ஆண்டமும் எருசலேமில் சென்றனும் தீராய் நோய் தவிப்புடன் 5 பேர் வந்தனர். தீண்டாமை நோயுடன் சமாரிய நதில் ஒருவனே, தீண்டாமை நோயுடன் சமாரிய நதில் ஒருவனை மீண்டும் வந்து நன்றியாய் சான்று சொன்னார் போலவே அணுகுமுறை சொல்லி தாருமே அன்பரேசு அருகில் சேர சொல்லி தாருமே.
கண்ணீரின் கடும் நோயுடன் பின்னென்று பெரும் கூட்டத்தில் பயந்து மறைந்து நடுங்கியே கண்ணீர் நடு ஆண்டுகள் செந்நீரின் கடும் நோயுடன் பின்னென்று பெரும் கூட்டத்தில் பயந்து மறைந்து நடுங்கியே ஆண்டவரது ஆடையின் ஓரத்தை அவள் தொட்டதும் ஆண்டவரது ஆடையின் ஓரத்தை அவள் தொட்டதும் ஆண்டவள் உயிர் பெற்றதும் மகளுமானார் போலவே அணுகுமுறை சொல்லித் தாருமே அன்பரசு அருகில் சேர சொல்லித் தாருமே. சுத்தமாக்கவே சுத்தமானால் செய்யுமே என்றொரு தொழுநோயுடன் அன்றுமை வந்தணுகினான். என்னை சுத்தமாக்கவே சுத்தமானால் செய்யுமே என்றொரு தொழுநோயுடன் அன்றுமை வந்தணுகினான். குற்றம் போட்டு ஒதுக்கியே தீண்டாமை பேயடிமையை குற்றம் போட்டு ஒதுக்கியே தீண்டாமை பேயடிமையை தொட்டு கரம் பற்றியே சுத்தமாக்கும் தேவனே அணுகுமுறை சொல்லித் தாருமே அன்பரசு அருகில் சேர சொல்லித் தாருமே அணுகுமுறை சொல்லித் தாருமே அன்பரசு அருகில் சேர சொல்லித் தாருமே. அன்பின் ஆண்டவரே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அருள் வார்த்தை நாங்கள் கேட்க இருக்கின்றோம். சிறப்பாக எங்களோடு நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பேசின் வழியாக கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான எனது அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். சிறப்பாக இந்த ஓய்வு நாளிலே, புதிய மாதத்தில் ஜூன் மாதம் துவக்க நாட்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஜூன் மாதம் என்று சொல்லுகின்ற பொழுது நமக்கு முக்கியமாக யோசிக்கிற ஒரு மாதம், ஒரு நாள் கல்வியை குறித்து அதிகமாக நாம் சிந்திப்போம், பள்ளியை குறித்து அதிகமாக நாம் சிந்திப்போம், பிள்ளைகளுடைய எதிர்கால மேல் படிப்பை குறித்து அதிகமாக நாம் சிந்திக்கிற ஒரு காலமாக இருக்கிறதுனால, குறிப்பாக நம்முடைய பேராயத்திலிருந்து இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு தலைப்பு, மேலிருந்து வரும் ஞானம், விஸ்டம் ஃப்ரம் அபவ் என்று சொல்லி ஒரு தலைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு 3 திருமுறை பகுதிகளும் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒருவேளை இன்றைக்கு நாம் அந்த தலைப்பை சிந்திப்பதற்கு முன்பதாக நாலேஜ் அல்லது விஸ்டம் என்று சொல்லுகின்ற போது என்ன அர்த்தம் என்பதை கூட நாம் யோசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லுகின்ற போது அறிவு கூர்மை, புத்தி கூர்மை என்ற பதத்தை நாம் பயன்படுத்தலாம். கிளியர் திங்கிங் அல்லது எஜுகேஷன், விஸ்டம் என்று சொல்லுகின்ற போது நாம் அதனுடைய அர்த்தத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தெளிவான சிந்தனை, ரீசனபிள்னஸ் என்று சொல்லுகின்ற போது, அல்ல ஜென்யூன்னஸ், ஜீனியஸ் என்று சொல்லுகிறோம். கேலிபர் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம். இப்படி அநேக என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் மைண்ட் அண்ட் என்லார்ஜ்டு வியூஸ் என்ற வார்த்தை கூட நாம் இதற்கு சொல்லலாம். டேலண்ட் என்ற பதத்தை நாம் சொல்லுகின்றோம். ஆகவே இந்த ஞானம் என்று சொல்லுகின்ற பொழுது, நாலேஜ் என்று சொல்லுகின்ற போது அறிவு, ஞானம் என்று சொல்லுகின்ற போது இன்னும் ஆழமாக அதை சிந்திக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஒருவேளை ஞானம் எல்லாம் இறைவன் கொடுத்த வரம், இறைவனிடத்தில் நாம் பெற்றுக்கொள்கின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று நாம் சொல்ல முடியும். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை அநேக பழமொழிகளை கூட இந்த ஞானத்திற்கும் அறிவுக்கும் நாம் சொல்லுகின்றதை நாம் காணுகிறோம். அறிவே பலம், ஆற்றல் என்று சொல்லுகிறோம். The knowledge is power. அது மாத்திரமல்லாமல் all our knowledge is ourselves. நம்மை யார் என்று அறிவதே நமக்கு, all our knowledge is ourselves to know, நமக்கு ஞானத்தை கொடுக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது.
சயின்ஸ் இஸ் ஆர்கனைஸ்டு நாலேஜ் என்று சொல்லலாம். ஒழுங்குபடுத்தப்பட்ட அறிவே விஞ்ஞானம் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த தலைப்பை நாம் சிந்திக்கின்ற வேளையில் அநேக காரியங்களை நாம் யோசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனது அன்புக்குரியவர்களே, wisdom and virtue are two wheels of a cart என்று சொல்லுகிறோம். ஞானமும் விவேகமும் நற்குணமும் ஒரு வண்டியின் இரு சக்கரங்களாக நாம் காணுகின்றோம். எனது அன்புக்குரியவர்களே, by wisdom peace, by peace plenty என்று சொல்லுகிறார்கள். ஞானத்தால் சமாதானமும் சமாதானத்தால் செழிப்பும் வருகிறதை நாம் காணுகிறோம். உருளை இந்த அருமையான நேரத்தில் கூட கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்று சொல்லுகிறோம். கல்வி கற்றவருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கல்வி கற்காதவர் உன்னுடைய கண்களை உடையவர் என்று சொல்லி திருக்குறள் சிறப்பாக நமக்கு எடுத்துரைக்கின்றதை நாம் காணுகின்றோம். எனது அன்புக்குரியவர்களே, உள்ள படிப்பு அல்லது கல்வி அல்லது ஞானம் என்பது மிக மிக முக்கியம் என்று சொல்லி திருமறையில் நாம் அநேக இடங்களில் பார்க்கிறோம். ஞானம் என்று சொல்லுகின்ற போது சாலமோன் அவர்தான் நமக்கு முதன்மையாக நினைவுக்கு வருகின்றவராக இருக்கின்றார். இந்த 1 ராஜாக்கள் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் காணுகின்றோம். அங்கே பார்க்கின்ற ஒரு சம்பவத்தை நாம் யோசிக்க முடியும். குறிப்பாக அவர் ஒரு இடத்திற்கு செல்லுகின்றார். பலி செலுத்துவதற்காக கிபையோனுக்கு செல்லுகின்றார். அந்த இடத்துல ஆண்டவர் தரிசிக்க செல்லுகிறார். கடவுளை வழிபட செல்லுகின்றார். ஆண்டவர் மீது சாலமோன் அதிகமாக அன்பு கொண்டிருந்தார். யாருக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பார்? ஆண்டவர் மீது யார் ஒருவர் அன்பு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கடவுள் ஞானத்தை கொடுக்கிறார். தன் தந்தையான தாவீது விதித்த எல்லா கட்டளைகளை சிறப்பாக கைக்கொள்வது மட்டுமல்லாமல் தொழுகை கூடத்திற்கு செல்லுகிறார். அங்கு பலி செலுத்துகிறார், தூபம் காட்டுகிறார். ஒரு பெரிய அரசர் கடவுளுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை நாம் காணுகிறோம். இதை ஆண்டவர் உற்று நோக்குகிறார். என் மகன் இவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்தாலும் என்னை மறக்காமல் என்னிடத்தில் அன்பு செலுத்துகிறான், என்னை வழிபடுகிறான் என்று சொல்லி நாம் யோசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்பொழுதுதான் அவர் அன்று இரவு கிபியோனில் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றுகிறார். சாலமோனுக்கு ஆண்டவர் தரிசனமாகி அங்கு கேட்கிறார், பாருங்க, உனக்கு என்ன வர வேண்டும்? ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். நம்மை பார்த்து கேட்டால் என்ன கேட்போமா? ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடும் என்று கேட்போமா? அல்லது எனக்கு உலக பிரகாரமான பொருட்கள் வேண்டும், பணம் வேண்டும், இது வேண்டும், அது வேண்டும் என்று கேட்போமா? எனது அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் பேசுகிறார். உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்றார். அதற்கு சாலமோன், உம் அடியாராகிய என் தந்தை தாவீது உமது பார்வையில் உண்மையுடனும் நீதியுடனும் நேரிய உள்ளத்துடனும் நடந்து கொண்டார். அதனால் நீர் அவருக்கு பேரன்பு காட்டியுள்ளீர். அந்த பேரன்பை அவருக்கு என்றும் காட்டி வந்து இன்று அவரது அரியணையில் வீற்றிருக்கும் மகனாகிய நான் இருக்கிறேன். இந்த வாய்ப்பை நீர் கொடுத்தீர் இறைவா என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறார். அது மாத்திரம் அல்லாமல் இங்கு ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தை கொடுக்கின்றார். ஒருவேளை எனது அன்புக்குரியவர்களே, இவ்வளவு ஜனங்களை நான் நடத்த வேண்டும் என்றால் எனக்கு ஞானம் வேண்டும், அறிவு வேண்டும், பகுத்தறிவு வேண்டும், சிறந்த சமயோசித்த திறமை வேண்டும், ஞானம் வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது ஆண்டவர் அந்த அளவிற்கு ஞானமும் பகுத்தறிவும் நிறைந்த உள்ளத்தை உனக்கு நான் வழங்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் அருளுகின்றார். எனது அன்புக்குரிய இறை மக்களே, அப்படி ஞானம் அருள்கிறதுனால தான் இந்த சாலமோன் நீதிமொழிகள் புத்தகத்தை மிக அழகாக எழுதுகிறார். சிறப்பாக எழுதி ஞானத்தினாலே நாமும் வளர்ச்சியடைய வேண்டும் என்பதற்காக அநேக புத்தகங்களை எழுதுகிறதை நாம் காணுகின்றோம். ஒருவேளை இங்கு ஞானத்தை கொடுத்த கடவுள் தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஞானத்தை மட்டுமல்ல, நீடிய ஆயுளையும் அவருக்கு கொடுக்கிறவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த சாலமோனுடைய ஞானம் எப்படி விளங்குகிறது என்று சொல்லுகின்ற போது எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. 1 அரசர்கள் 3ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன்.
அரசர் அளித்த தீர்ப்பை பற்றி இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் கேள்விப்பட்டனர். நீதி தீர்ப்பு வழங்குவதென கடவுள் அருளிய ஞானம் அவரிடம் உள்ளது என்று கண்டு அவருக்கு அஞ்சி நடந்தனர். இன்றைக்கு நாம் எல்லாவற்றையும் சம்பாதிக்கலாம், ஞானத்தை சம்பாதிக்க முடியாது. ஏன்? அது கடவுள் கொடுக்கின்ற ஈவாக நாம் காணுகின்றோம். எனது அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைக்கு இந்த பகுதியில் சாலமோனின் ஞானத்தை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும்? இன்றைக்கு டெக்ஸ்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க, அதுதான் நமக்கு பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு நேரம் இல்லாததுனால காஸ்பல் ரீடிங், நற்செய்தி பகுதியை மட்டும் நாம் படிக்க கேட்டுக்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பெண்மணிகள் இருக்கிறார்கள். அந்த 2 பெண்மணிகளில் முதலாவது ஒருவருக்கு குழந்தை பெறுகிறார்கள். அதன் பிறகு இன்னொருவர் குழந்தை பெற்றெடுக்கிறார்கள் 3 நாள் கழித்து. இப்படி இருக்கின்ற போது ஒருவனை இரவில் தூங்கும் போது புரண்டு படுக்கிறதுனால ஒரு குழந்தை மரித்து போய்விடுகின்றது, ஒரு குழந்தை உயிரோடு இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, ஒருவேளை இந்த 2 தாய்மார்கள் காலையில் எழுந்திருக்கின்ற போது ஒருவேளை மரித்த குழந்தையை ஒரு தாயார் பார்க்கின்றால், இதை பார்த்தவுடனே ஒருவேளை மரித்த குழந்தை உண்மையாகவே அந்த இடத்துல மறைக்கிறாள். இந்த மரித்த குழந்தை ஏன் குழந்தை அல்ல, இந்த மரித்த குழந்தை அவளுடையது என்று சொல்லி மற்றொருவளுடையது என்று சொல்லி பொய் சொல்லுகிறாள். ஒருவேளை இப்படியாக சொல்லுகின்ற போது சாலமோன் சரியான ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார். என்ன தீர்ப்பு என்றால், உடனே அங்கு ஆள் அனுப்பி வாளை கொண்டு வா, உடனடியாக இந்த குழந்தையை வெட்ட வேண்டும் என்று சொல்லி, கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அழைக்கிறார். அங்கு அழைக்கின்ற பொழுது உண்மையாகவே அந்த சத்தத்தை கேட்ட அந்த பெண்மணி உண்மையாகவே தன்னுடைய மகன் ஒருபோதும் மறிக்கக்கூடாது என்று சொல்லி நினைத்து, ஒருவேளை அவர் வாளை ஓங்குகின்ற போது நிறுத்துங்கள் என்று சொல்லி, அந்த குழந்தை நீங்கள் சாகடிக்க வேண்டாம், உண்மையாக அது என்னுடைய குழந்தை தான், இருந்தாலும் அதை சாகடிக்க வேண்டாம், அவளிடத்தில் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி அவளிடத்தில் கொடுத்து விடுகிறார்கள். ஆனால் மரித்து போன அந்த தாய் அந்த குழந்தையை வெட்டும் என்று சொல்லுகிறார். உண்மையாக ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை வெட்டுவதற்கு அல்லது சாகடிப்பதற்கு மனம் வருமா என்பதை சிந்தித்து யோசித்து ஞானமாக சாலமோன் தீர்ப்பை கொடுக்கிறார். ஆகவே இந்த குழந்தை, உயிரோடு இருக்கிற குழந்தை இவள்தான் முதலாவது சகோதரி உடையது என்று சொல்லி அங்கு தீர்ப்பு வழங்குகிறார். இங்குதான் ஆண்டவருடைய ஞானம் விளங்குகிறது. எனது அன்புக்குரியவர்களே, சமயோசித்த புத்தி ஞானம் நமக்கு வேண்டும் என்பதை இந்த பகுதியிலிருந்து நாம் தெரிந்து கொள்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் திருமறையில் கடவுள்தான் இந்த ஞானத்தை கொடுக்கிறார், கடவுள்தான் இந்த ஞானத்தை அருளுகிறார் என்ற வார்த்தைகள் நமக்கு அநேக இடங்களில் இடம்பெற்றிருக்கிறது. ஆதியாகமம் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 33 சொல்லுகின்ற போது, ஞானமுள்ள ஒருவனை எகிப்திற்கு அதிபதியாக கடவுள் நியமனம் செய்கிறார். பார்வோன் அந்த இடத்துல தைரியமாக பேசக்கூடிய அளவிற்கு அங்கு யோசேப்பை கடவுள் ஞானமாக பயன்படுத்துகிறார், சரியான முறையில் மக்களை ஆளுகை செய்கிறார். எனது அன்புக்குரியவர்களே, இந்த ஞானம் என்பது, அறிவு என்பது முத்துக்களை பார்க்கிலும் மிக சிறந்தது என்று சொல்லி திருமறை நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இதோ ஆண்டவருக்கு பயப்படுதலே ஞானம் என்று சொல்லி நீதிமொழிகள் புத்தகத்தில் நாம் காணுகின்றோம். அநேக உதாரணங்களை நாம் சொல்ல முடிகின்றது. நீதிமொழிகள் 8:10 பார்க்கின்ற போது, பசும் பொன் சுத்த பொன்னிலும் வெள்ளி பார்க்கிலும் என் புத்திமதியும் பசும் பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அதிகரித்துக் கொள்ளுங்கள். ஆகவே இந்த ஞானம் என்பது தோண்ட தோண்ட வர வேண்டும். தொட்டனை தூறும் மணக்கேணி மாந்தர்த்தம், கற்றனை தூறும் அறிவு என்று சொல்லுவார்கள். மணற்பாங்கான இடத்துல எப்படி தோண்ட தோண்ட நீர் சுரக்கிறதோ, அப்படியாக நாமும் கல்வி கற்க கற்க அதிகமாக ஞானம் வரும் என்று சொல்லி நாம் இப்படியாக இந்த பகுதியில் நாம் காணுகின்றோம். ஆகவே ஒருவேளை ஞானத்தின் தன்மையை, ஞானத்தின் முக்கியத்துவத்தை அநேக இடங்களில் இங்கே சாலமோன் நீதிமொழிகள் புத்தகத்தில் நமக்கு அருளுகின்றார். யோபு 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஞானம் கடவுளிடம் உள்ளது,
அவர்தான் கொடுக்கின்றார். 1 கொரிந்தியர் 12:8 பார்க்கின்ற போது தூய ஆவியின் ஒரு வரம், அருட்கொடையின் வரம் ஞானம் என்று சொல்லி நாம் திருமறையில் காணுகின்றோம். நீதிமொழிகள் 1:7 ஏற்கனவே நான் சொன்னதை போன்று கடவுளிடம் கொள்ளும் அச்சம் ஞானத்தின் தொடக்கம், ஊற்று, உற்பத்தி என்பதை, ஆரம்பம் என்பதை நாம் திருமறையில் காணுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்வில் 12 வயதில் ஆலயத்திற்கு செல்லுகிறார். 12 வயதில் அவர் ஞானம் நிரம்பியவராக இருக்கிறார். லூக்கா புத்தகத்தில் நாம் படிக்கின்ற போது இயேசு கிறிஸ்து, லூக்கா 2 நாம் பார்க்கின்ற போது இயேசு கிறிஸ்து வளத்திலும் ஞானத்திலும் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் அதிகமாக வளர்ந்தார். எப்படி அந்த ஞானம் அவர் கிடைத்தது? தன்னுடைய பெற்றோர்கள் சிறப்பாக ஞானத்தினாலே வழிநடத்தினார்கள், ஆகமங்களை கற்றுக் கொடுத்தார்கள், தீர்க்க தரிசன புத்தகத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, சங்கீத புத்தகங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், திருமறை அவர்கள் போதித்திருக்கிறார்கள். ஆகவேதான் அந்த போதனை எல்லாம், உபதேசம் எல்லாம் உள்வாங்கி தன்னுடைய ஊழிய காலத்தில் அந்த திருமறையின் விளக்கங்களை சிறப்பாக மக்களுக்கு எடுத்துரைக்கிறார். ஞானத்தோடு பேசுகிறார், அதிகாரத்தோடு பேசுகிறார், நல்ல புத்திமதிகளை வழங்குகிறார். சிறந்த ஒரு கல்விமானாக அவர் இருக்கின்றார் என்பதை நாம் திருமறையில் காணுகின்றோம். எனது அன்புக்குரிய இறை மக்களே, இப்படி ஞானம் அநேக இடங்களில் முக்கியம் பெற்றிருக்கிறது நாம் திருமறையின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. அது மாத்திரமல்லாமல் ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் கல்வி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் எல்லாம் கல்வி மிக கேள்விக்குறியாக அமைகிறதை நாம் காண முடிகின்றது. ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் இருக்கின்ற கல்வி நிலைகளை பார்க்கின்ற பொழுது உண்மையாக ஒரு கேள்விக்குறியாக நாம் காணுகின்றோம். சமஸ்கிருதத்தை கட்டாயம் படிக்க வேண்டும், இந்தியை கட்டாயம் படிக்க வேண்டும், கட்டாயப்படுத்துகின்ற சூழ்நிலைகளை நாம் காணுகின்றோம். ஆக ஒருவேளை கல்வி என்பது கட்டாயமாகவும் அதே நேரத்தில் பிற மொழிகளை கட்டாயம் படிக்க வேண்டும் என்ற சூழ்நிலையில் இருக்கிறது. புதிய கல்வி கொள்கை நம்முடைய அடித்தட்டு மக்களை பாதிக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த படிப்பு என்று சொல்லுகின்ற போது எஜுகேஷன் நம்முடைய வாழ்வில் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில நேரத்தில் கொஞ்சம் படித்தால் போதும் என்று நிறுத்தி விடுகிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட பெற்றோர்களும் பார்க்க, சில நேரத்தில் கூலி வேலை செய்து ஆகிலும் பிள்ளைகளை படிக்க வைத்து நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் நிறுத்த வேண்டும், அமைக்க வேண்டும் என்று இருக்கிற பெற்றோர்களையும் காணுகிறோம். இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்படி சொல்லுகின்ற போது அதற்கு அடிப்படை புத்தகம், கண்டதை படிப்பவன் பண்டிதன் ஆவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாக்ரட்டிஸ் ஒரு சமயம் அவர் சொல்லுகின்ற ஒரு நல்ல வார்த்தைகளை காணுகிறோம். நஞ்சு, அதாவது விஷம் கொடுக்கப்படும் நேரம், அது அவரை சாகடிக்கின்ற நேரம். கிரேக்க நாட்டில் அவர் கவிதைகளை படித்து கொண்டிருந்தார். எதற்கும் பயப்படாமல், நாம் சாகிறோம் என்ற பயம் கூட இல்லாமல் அவர் புத்தகங்களை படித்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, உமர் முத்தா என்று ஒருவர் இருக்கிறார். தான் அதாவது தூக்கு மேடையில் ஏறுகிறதற்கு முன்பதாகவே அவர் படித்து கொண்டிருக்கின்றார். பகத்சிங் அவர்களும் தன்னுடைய கடைசி மூச்சு இருக்கின்ற வரையில் அவர் படித்து கொண்டே தன்னுடைய உயிரை தியாகம் செய்கின்றார். அது மாத்திரம் அல்லாமல் ஒருவேளை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகின்றார், படிக்கின்ற இடம் கூட எனக்கு லைப்ரரியாக மாற வேண்டும், படிப்பகமாக இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை இந்த அருமையான நேரத்தில் கூட நாம் விசேஷமாக கல்விக்கு, படிப்பிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு கல்வி இல்லை என்றால் நாம் எங்கே இருப்போம்? அதற்கு தான் திருவள்ளுவர் சொல்றார், கல்வி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நிச்சயம் இந்த ஜூன் மாதத்தில் கல்வியை குறித்து நாம் யோசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை கண்ணுடையவர் என்பவர் கல்வி கற்றவர், கண் இல்லாதவர் என்பவர் கல்வி கல்லாதவர். அவருடைய கண்களில் புண் இருக்கிறது, புண்ணுடையவர் என்று சொல்லி
திருவள்ளுவர் கல்விக்கு அவ்வளவு ஆழமான கருத்துக்களை சொல்லுகிறவராக இருக்கின்றார். ஒருவேளை நாம் பவுல் அடிகளார் உடைய வாழ்க்கையை காணுகின்ற பொழுது கூட கமாலியேல் என்று சொல்லப்படுகின்ற அந்த அடியார் இடத்துல அநேக காரியங்களை கற்றுக்கொண்டதுனால தான் ஆதி திருச்சபையில் அருமையான பவுல் அடிகளார் மிக மிக சிறப்பாக ஞானத்தோடும் அறிவோடும் ஊழியம் செய்கிறார். எனது அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைக்கு ஒருவேளை நாம் வாசித்த அந்த நற்செய்தி பகுதிகளில் காணுகின்ற பொழுது லூக்கா 10ஆம் அதிகாரம் திருமொழிகள் 21 முதல் 24 முடிய அதில் கவனிக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் ஆவியில நிரப்பப்பட்டவராக அவர் சொல்லுகின்றார், தந்தையே, விண்ணுலகம் மண்ணுலகம் ஆண்டவரே உம்மை போற்றுகின்றன. ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை நீர் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்றனர். எனது அன்புக்குரியவர்களே, ஒருவேளை இங்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஒருவேளை இந்த நற்செய்தி அறிவிப்பு தொடக்கத்திலிருந்தே அச்சமும் பயமும் கொண்டிருந்த இந்த சீடர்கள் இங்கு மகிழ்ச்சி பெறுகிறார்கள். இந்த 10ஆம் அதிகாரம் கடைசியில் பார்க்கின்ற போது இந்த 17ஆம் வசனத்திலிருந்து 72 பேரும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருகிறார். எப்படி வருகிறார்கள் என்றால் மகிழ்ச்சியுடன் வருகிறார்கள். இந்த ஊழியத்தில் அநேக பிரச்சனைகள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது, சவால்கள் இருக்கிறது. எல்லாவற்றையும் அவர் எதிர்கொள்ளும் போது மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஒருபோதும் அவர்கள் மனம் தளரவில்லை. ஏன் இந்த ஊழியம் என்று சொல்லி அவர்கள் நினைக்கவில்லை. அவர்கள் மகிழ்ந்து வருகிறார்கள். ஒருவேளை தொடக்கத்தில் அவர்கள் அச்சத்தோடும் கவலையோடும் எப்படியோ என்று சொல்லி போகின்ற போது மகிழ்ந்து வருகிறார்கள். ஒருவேளை இங்கு அன்புக்குரியவர்களே, இந்த பகுதியில் பார்க்கிறோம், குழந்தைகளுக்கு ஞானத்தை வெளிப்படுத்தினார், ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து. ஆக இந்த குழந்தைகள் என்று சொல்லுகின்ற போது இந்த வேத அறிஞர்கள் சொல்லுகின்ற ஒரு உண்மை, இங்கு குழந்தைகள் என்பது சாதாரண பாமர மக்கள், சாதாரண படிக்காத மக்கள், சாமானியர்களை, எளிய மக்களை குறிக்கின்ற சொல்லாக இங்கு திருமறை சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தமக்கென வாழாமல் பிறருக்கென வாழ்கின்றனர். அது மாத்திரமல்லாமல் இவர்களிடத்தில் தான் இயேசு இருக்கிறார். ஆகவேதான் இங்கு திருமறை இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், ஒருவேளை அன்றைக்கு கிரேக்கர்கள் நாங்கள் அதிகமாக கல்வி கற்றிருக்கிறோம், கல்வியின் மூலமாக நாங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும், எங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும், ஆனால் கடவுளை நாங்கள் நம்ப மாட்டோம், நாங்கள் முழுவதும் எங்களுடைய ஞானத்தையே நம்பியிருப்போம், எங்களுடைய சுய புத்தியையே நாங்கள் சார்ந்திருப்போம் என்று நினைத்தார்கள். ஆகவேதான் ஒரு சமயம் இந்த கிரேக்கர்கள் இயேசுவை காண வருகிறார்கள், இயேசுவை பார்க்க வருகிறார்கள். ஏனென்று சொன்னால் இந்த கிரேக்கர்கள் ஞானத்தை வழிபடுகிறவர்களாக, ஞானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார். ஞானமும் வேண்டும், இயேசுவும் வேண்டும் என்பதை நாம் யோசிக்க அழைக்கும். ஆகவேதான் இந்த எளியவர்களை, ஏழைகளை, கல்வி அறிவு அற்றவர்களை அவர்கள் ஏளனம் செய்த சூழ்நிலை பார்க்கிறோம். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஞானிகளுக்கும் அல்லது அறிஞர்களுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு அதை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனது பிரியமானவர்களே, தந்தையிடமிருந்து நான் பெற்றதை இயேசு இவர்களுக்கு அளிக்கிறார். இவர்களே இறையாட்சியின் செய்தியை புரிந்து கொள்ள கூடியவர்கள், இயேசுவின் விருப்பத்திற்கு இணைந்து வாழுகிறவர்கள். இவர்களுடைய பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்படுகின்றது. இந்த 10ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் பார்க்கின்ற போது உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றியே நீங்கள் மகிழ்ச்சி பெறுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனது அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து இந்த ஞானம், அறிவு என்று சொல்லுகின்ற போது அநேக நூல்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. 21 லூக்கா 21ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை பார்க்கின்ற போது இயேசு தமது சீடர்களுக்கு பேச்சு வன்மையையும் ஞானமும் அருளுவதாக வாக்குறுதியிருக்கிறார். God or Jesus promised, I will give knowledge and wisdom என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நாம் திருமறையில் காண முடியும்.
மத்தேயு 11:25 பார்க்கின்ற போது ஞானிகளுக்கும் விவேகிகளுக்கும் அதை மறைத்து சிறுவர்களுக்கு அதை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஒருவேளை இயேசு கிறிஸ்துவானவர் சிறப்பாக ஞானத்தை நமக்கு அருளுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 3:16 பார்க்கின்ற போது ஒருவேளை இங்கு முழு ஞானத்தோடு ஒருவருக்கொருவர் போதித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நமக்கு திருமறை கட்டளையிடுகின்றது. இறைவன் ஒருவரே உண்மையான ஞானத்தை கொண்டுள்ளார். அவர் ஆழமிக்க அல்லது மனிதனை தேடி அடைய முடிகின்ற ஞானத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஞானம் நிறைந்த பேச்சு ஆவியின் அருட்கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனது அன்புக்குரிய இறை மக்களே, ஒருவேளை இங்கு நாம் காணுகின்ற போது யாக்கோபு புத்தகத்தில் 1 அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற போது அதிலும் ஞானத்தை குறித்ததான அநேக சம்பவங்களை நாம் படிக்க கேட்டிருக்கிறோம். ஆக இந்த நாளில் கூட குறிப்பாக இந்த ஜூன் மாதத்தில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற மாதம், ஞானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற மாதம், அறிவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற மாதம். இன்னும் நாம் சிறந்த முறையில் இதை நாம் பயன்படுத்தி கொள்வோம். கடவுள் தாமே இந்த திருவசனங்களை நமக்கென்று ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கடவுளுக்கு மகிமையும் ஆட்சியும் வல்லமை கனமும் என்றென்று உரியதாகட்டும். ஆமேன். நம்மையும் நம்முடைய விசுவாசத்தையும் ஆண்டவருக்கு நேராக அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரி உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர்த்து எழுந்தெழுந்தார். பரத்திற்கேறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாற்றி வைத்திருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ள மருத்துவ நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த விசுவாசிக்கிறேன். பொதுவாருக்கு பரிசு சபையும் பரிசுவனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதல் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். திருச்சபைக்கான அறிவிப்புகள் சேகரத்தினுடைய செயலாளர் ஐயா அவர்கள் அதை வாசிப்பார்கள். திருச்சபைக்கான அறிவிப்புகள். காணொலி மூலமாக இறை செய்தியை பார்த்து கொண்டிருக்கும் இறை மக்கள் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். திருச்சபையார் கொரோனா என்ற தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள நமது திருச்சபையார் ஒரு சிலர் வீட்டிலும் மருத்துவமனைகளிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த தொற்று நோய் சற்று குறைய ஆரம்பித்துள்ளது. திருச்சபையார் அவர்களுக்காக இல்லங்களில் இருந்தவாறே ஜெபித்து கொள்ளுமாறு உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சென்னை பேராது மண்டல சுற்றறிக்கை. சிஎஸ்ஐ கல்யாணி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அண்ட் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல் சென்னை 3 ஆண்டுகள் டிப்ளமோ கோர்ஸ், ஜெனரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃப் கோர்ஸ். கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள். வயது வரம்பு 17 முதல் 35 வயது வரை. பெண்களுக்கு மட்டும். விண்ணப்ப படிவங்கள் மே 17ஆம் தேதி முதல் சிஎஸ்ஐ கல்யாணி மருத்துவமனையில் கிடைக்கும். வகுப்புகள் வருகின்ற அக்டோபர் மாதம் 1 தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளது. மேற்கண்ட விவரங்கள் அறிய ஆயரை அணுகுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். சென்னை பேராய விடுதிகள் வாரிய மாணவர்கள் சேர்க்கை 2020-2021 ஆண்டுக்கான் நடைபெற உள்ளது. சிஎஸ்ஐ தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, சிஎஸ்ஐ நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவியர்கள் மட்டுமே விடுதி சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க தகுதி உடையவர்கள் ஆவார்கள். அப்ளிகேஷன் ரூபாய் 50. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்கள் வருகின்ற 20/5/2021 அன்று பேராய விடுதல் வாரியத்திற்குள்ளாக அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இந்த வாரம் தங்கள் பிறந்தநாளை காண்பவர்கள்: ஜே அன்பு எழிலன், மிஸ்டர் பி வில்சன், மிஸ்டர் சத்யமூர்த்தி, மிஸ்ஸஸ் அம்சா, எஸ்எம் ஹெர்லின் அபியாள், டாக்டர் மிஸ்டர் சாமுவேல் மேத்யூ, எஸ் ஷாமினா, டாக்டர் மிஸ்டர் எம் செல்வம், மிஸ்டர் சாந்தி சத்யா, வைஃப் ஆஃப் மிஸ்டர் டி ரவீந்திரகுமார், எஸ் பால் தென்னரசு, சனா மிஸ்டர் சாது சுந்தர் சிங், கோமதி, டாக்டர் மிஸ்டர் கிடியன், மிஸ்ஸஸ் ஜெயந்தி, வைஃப் ஆஃப் மிஸ்டர் ஜெயராஜ், டி சாலமன் ராஜ், சனா மிஸ்டர் தனராஜ், மிஸ்டர் பிரிசில்லா, வைஃப் ஆஃப் மிஸ்டர் பால் பிரவீன், மிஸ்ஸஸ் ரீனா, வைஃப் ஆஃப் மிஸ்டர் பிரின்ஸ் ஜோயல், சனா மிஸ்டர் தீபன். 7/6 திங்களன்று மிஸ்டர் ஆர் ஜான் ஐசையா, மிஸ்டர் ஜே சுரேஷ், மிஸ்டர் தேவன், பி குமரேசன், டி ஆகாஷ், சனா மிஸ்டர் எஸ் தேவன்பு, ஆர் எவாஞ்சலின், டாக்டர் மிஸ்டர் எம் எஸ் ராஜா,
8/6 செவ்வாய்க்கிழமை என்று மிஸ்டர் ஜாய்ஸ் மேரி, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் எம் ஹாரிஸ், மிஸ்டர் விஜயா கிரேஸ், ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் ஜே செல்வதுரை, மிஸ்டர் எஸ் சுரேஷ் ராஜ். 9/6 புதன்கிழமை அன்று மிஸ்ஸஸ் டபிள்யூ நித்யஷாலினி, மிஸ்டர் பி சார்ல்ஸ், மிஸ்ஸஸ் மோகனப்பிரியா, மிஸ்டர் வி தினகரன், மிஸ்டர் லைனல் சந்தோஷ், ஈதா எலிசபெத், டாக்டர் மிஸ்டர் பிலிப் என் அண்ணாதுரை, மிஸ்டர் எச் முரளி பிரபாகர், மிஸ்ஸஸ் ஷகினா, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் அரசு தங்கவாணன், ஜாஸ்மின் மிரியாம், டாக்டர் மிஸ்டர் ராதா சாமியல், ஏ சாம்சன் ராஜ், சன் ஆஃப் மிஸ்டர் டி அகஸ்டின் திவாகர். 10/6 வியாழக்கிழமை அன்று மிஸ்டர் எஸ் அன்பன் சச்சிதானந்தம், மிஸ்டர் துரைராஜ், மிஸ்டர் எஸ் இஸ்ரேல், மிஸ்டர் டி அற்புதராஜ், மிஸ்ஸஸ் ஆர் சுலோச்சனா, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் ஏ ராஜாதாஸ், மிஸ்டர் கே எஸ் ஆல்வின், சன் ஆஃப் மிஸ்டர் கே ரவி, ரோஷித் அப்ரஹாம், சன் ஆஃப் மிஸ்டர் இ ராஜ்குமார், சுமன், சன் ஆஃப் மிஸ்டர் ஐ ஞானமுத்து, மிஸ்ஸஸ் எமானுவேல், ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் வி ஜெயக்குமார், மிஸ்ஸஸ் உமாபதி, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் ஏ செல்வம். 10/6 வெள்ளிக்கிழமை அன்று மிஸ்டர் ஆர் ராஜா, மிஸ் மேரி ஏஞ்சல், மிஸ்ஸஸ் விமலா ராணி, மிஸ்டர் ஆர் எஸ் சங்கீத ஜெயகரன், மிஸ்ஸஸ் கிரேஸ் வனிதா, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் சத்யநேசன், மிஸ்ஸஸ் ஏஞ்சலின் சத்யபாமா, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் எஸ் மோசஸ், மிஸ் யூ பவித்ரா, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் உமா பீட்டர், ஸ்டெல்லா, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் எஸ் சேகர். 12/6 சனிக்கிழமை அன்று மிஸ்டர் எம் ஜேம்ஸ், மிஸ்டர் ஜே ஏ ஷக்கிலா மேரி, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் ஜே சகரியா கோர்னெலிஸ், மிஸ்டர் எஸ் அருண்ராஜ், சன் ஆஃப் மிஸ்டர் ஒய் சேகர், சி ராஜகுமார், சன் ஆஃப் மிஸ்டர் ரூபன் சின்னையா, மிஸ்ஸஸ் ஜமுனா ராணி, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் கமலக்கண்ணன், ஜி ஆண்ட்ரியா, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் குணசேகர், மிஸ்டர் குணபதி டக்லஸ், மிஸ்ஸஸ் எஸ் எஸ்ஸர் ராணி ஜான், மிஸ்ஸஸ் ஜெயலக்ஷ்மி, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் ஜெயக்குமார், எஸ் அபிதா, ஸ்டெல்லா, டாக்டர் ஆஃப் லதா. இவர்கள் மேலும் பல பிறந்தநாளை காணவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும் திருச்சபையின் சார்பாக வாழ்த்துகிறோம். திருமண நாளை காணும் தம்பதியர்கள் 6/6 இன்று மிஸ்டர் ஜே ஆர்டின் ஜோசப் ஜெயகரன், மிஸ்ஸஸ் கிருஷ்ணா ஜபராணி. 7/6 திங்களன்று மிஸ்டர் சந்திரன் எம்ஆர், மிஸ்ஸஸ் ஜோசலின் ஜெனி, மிஸ்டர் சாமுவேல் சுந்தர்ராஜ், மிஸ்ஸஸ் சாந்தா, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் எஸ் ஜோசப். 8/6 செவ்வாய்க்கிழமை அன்று மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் சதீஷ் எஸ் குமார். 9/6 புதன்கிழமை அன்று ஸ்ரீ எஸ் அன்பரசன், மிஸ்ஸஸ் எல்டா இளவரசி, மிஸ்டர் ஏ ராஜன், மிஸ்ஸஸ் சங்கீதா, மிஸ்டர் ஜெய்சீலன், மிஸ்ஸஸ் வேளாங்கண்ணி, மிஸ்டர் எஸ் பிரவீன் சாமியல், ஏஞ்சலின் மிரினாளினி, மிஸ்டர் வி செல்வகுமார், மிஸ்ஸஸ் பிரிசில்லா, மிஸ்டர் வர்கீஸ் வேதக்கன் அனிரோனிதா. 10/6 வியாழக்கிழமை அன்று மிஸ்டர் குணசேகர், மிஸ்ஸஸ் அருண் நட்டேன் அரசி, மிஸ்டர் ஆர் பிரசாத், மிஸ்ஸஸ் ஏ ஜான்சி ராணி, மிஸ்டர் எஸ் ஜே ஞானமுத்து, மிஸ்ஸஸ் எஸ்ஆர் ராணி, மிஸ்டர் சாமியல் சபாபதி, மிஸ்ஸஸ் வசந்தா. 11/6 வெள்ளிக்கிழமை அன்று ஏ ராஜாதாஸ், மிஸ்ஸஸ் சுலோச்சனா, மிஸ்டர் டி கிடியன் சக்கரவர்த்தி, மிஸ்ஸஸ் சுரூபராணி. 12/6 சனிக்கிழமை அன்று மிஸ்டர் ஜான் ஐசையா, மிஸ்ஸஸ் மரியாள், மிஸ்டர் ஜே சாமியல், மிஸ்ஸஸ் ரூத் அன்புமணி, மிஸ்டர் வில்லியம் ஜெயராஜ், மிஸ்ஸஸ் வைலட் தமிழ்ச்செல்வி. இவர்கள் மேலும் பல திருமண நாளை காணவும் கண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும் திருச்சபையின் சார்பாக வாழ்த்துகிறோம். கடந்த வார காணிக்கை விவரம்: சபை சந்தாவாக 9,500 ரூபாய், ஏழைகள் நிதியாக 1945 ரூபாய், நற்செய்தி பணி நிதியாக 1830 ரூபாய், கட்டிநிதி கவர் மூலமாக 1115 ரூபாய், பெண்கள் ஐக்கிய சங்கம் 1130 ரூபாய், வாலிபர் ஐக்கிய சங்கம் 780 ரூபாய், ஆண்கள் ஐக்கிய சங்கம் 1010 ரூபாய், முதியோர் ஐக்கிய சங்கம் 760 ரூபாய், கல்லறை நிதியாக 1170 ரூபாய், நந்தி எடுப்பு காணிக்கை 8682 ரூபாய், திருமண ஓலை வாசிப்பு கட்டணம் 500 ரூபாய், திருமண கட்டணம் 5000 ரூபாய், சமூக கூட கட்டணம் 5500 ரூபாய், கல்லறை கட்டணம் 6500 ரூபாய், உண்டியல்கள் மூலமாக 2485 ரூபாய். கிராம சபைகளின் காணிக்கை: இலுப்பை தண்டலம் கிராம சபை 1772, மஞ்சம்பாடி கிராம சபை ரூபாய் 500,
ஆக மொத்தம் 50,179 ரூபாய். நன்றி எடுப்பு காணிக்கை மிஸ்ஸஸ் ஜபம் கமலா ரூபாய் 5,000, மிஸ்டர் செல்வி தனசேகர் 541 ரூபாய், மிஸ்டர் கே விஜயகுமார் 500 ரூபாய், மகேந்திரன் 200 ரூபாய், ஜெயக்குமார் அனு 100 ரூபாய், நேம்லெஸ் 2,341 ரூபாய். ஒரு தங்க தாலி வந்திருக்கின்றது. படைத்த அருமையான குடும்பத்தாருக்கு திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நடந்த முடிந்த சேகர் குழு கூட்டத்தில் ஊரடங்கு கால நற்செயல் திட்டம் ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என சேகர் குழுவில் தீர்மானிக்கப்பட்டது. ஒரு சில நலம் விரும்பிகள் தாமாக முன்வந்து அரிசி தருகிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார்கள். உற்சாகமுள்ள திருச்சபையார் நீங்களும் உதவ முன்வந்தால் வரவேற்கிறோம். ஏழை மக்களை மனதில் கொண்டு இந்த லாக்டவுன் காலங்களிலே நற்செயல் திட்டத்தின் திருப்பணியை தாங்குமாறும் இப்பணிக்காக திருச்சபையார் உதவிகரம் நீட்டுமாறும் ஜெபிக்குமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அன்பானவர்களே, கடந்த வாரத்திலே அறிவித்தபடி அநேகர் வந்து ஆலயத்திலே ஜெபித்து உங்களுடைய சந்தாக்களை செலுத்தி சென்றிருக்கிறீர்கள். அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக மீண்டும் ஒரு விஷயம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இனி வருகின்ற காலங்களிலே அப்படியே நீங்கள் ஒருவேளை இந்த காலங்கள் அந்த கொரோனா இந்த வியாதி குறைந்து கொண்டிருக்கின்றது, அதற்காக நீங்கள் குடும்பத்தார் தனி ஜெபங்களிலும் குடும்ப ஜெபிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அந்த காலங்களில் நீங்களும் வந்து ஆலயத்தில் ஜெபிக்குமாறு, இப்படி சீக்கிரமாய் ஆலயங்கள் நம்ம திறக்கப்பட ஆண்டவரை நம்ம வழிபட நாம் வந்து ஆலயத்தை ஜெபிக்க நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் அரக்கோணம் தெற்கு குருசேகரம் சில்வ நினைவாலயத்தை சார்ந்த திருவாளர் எஸ் தனராஜ், திருமதி டி மேரி பாக்கியவதி அவருடைய மகன் டாக்டர் டி பிராங்க் ஷாத்ராக் ஜபராஜ் என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் ஆல் செயின்ட்ஸ் சர்ச் திருச்சபை சார்ந்த திருவாளர் எஸ் சதன், டாக்டர் வச்சலா சதன் அவர்களுடைய அன்பு மகள் டாக்டர் எஸ் ஜெனிஃபர் ஜீவகுமாரி என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்ட தூய திருமணத்தில் இணையக்கூடாதபடி உங்களில் யாருக்காவது ஏதாவது காரணம் இருந்தால் அதை சபை குருவானவருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்கும். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் அரக்கோணம் தெற்கு குருசேகரம் சில்வ நினைவாலயத்தை சார்ந்த காலம் சென்ற ஸ்ரீதர், திருமதி லூர்து அபிஷேகம் மேரி அவருடைய மகன் செல்வன் வினோத்குமார் என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் சிஎஸ்ஐ வீரமங்கலம் குருசேகரத்தை சார்ந்த திருவாளர் சண்முக பெருமாள், திருமதி சாந்தி அவருடைய மகள் எஸ் கீதா என்பவருக்கும் திருமண ஒழுங்கு செய்ய தூய திருமணத்தில் இணையக்கூடாதபடி உங்களை யாருக்காவது ஏதாவது காரணம் இருந்தால் அதை சபை குருவானவருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்க. இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. திருமணத்தில் இணைகின்ற இந்த பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, நல்ல வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். சிறப்பாக நாங்கள் வாசித்த அறிக்கைக்காக நன்றி. இதில் இணையப்போகிற இந்த திருமணத்தில் இணையப்போகிற அன்பு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிற ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். அன்புக்குரிய இறை மக்களே, இந்த ஊரடங்கு நேரங்களில் நம்முடைய திருச்சபை மக்கள் வாழ்வாதாரங்களை இழந்திருக்கிறார்கள். ஒருவேளை அநேகர் சென்னைக்கு வேலைக்கு போக வேண்டும், அல்லது பக்கத்து நகரங்களுக்கு செல்ல வேண்டும், அல்லது இந்த பகுதியிலே பணியாற்ற வேண்டும். ஆனால் ஊரடங்கின் காரணமாக அவர் வெளியில் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. அன்றாடம் வேலை செய்கிற மக்கள் அநேக துன்பத்தை அடைந்திருக்கிறார்கள். ஆனாலும் திருச்சபை இதை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையினால் இந்த நாட்களில் ஒருவேளை திருச்சபை மக்களாக இப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன செய்வது என்று யோசித்த பொழுது ஒரு அரிசி மற்றும் பல அத்தியாவசிய பொருட்களை கொடுக்கலாம் என்று யோசித்து கொண்டிருந்தோம். சிறப்பாக சேகரக்குழுவை கூட்டி அதற்காக ஒரு திட்டத்தை நாங்கள் தீட்டியிருக்கிறோம். ஒருவேளை இந்த நாளில் கூட அப்படிப்பட்ட நல்ல செயல்கள், நற்செயல்கள் செய்ய துவங்கியிருக்கிறோம். அநேகர் பணமாக பொருளாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை உங்களில் விருப்பம் உள்ளவர்கள் உங்களுடைய உதவிக்கரங்களை நீட்டி, ஒருவேளை நாம் கடவுள் சிறப்பாக நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், இந்த நேரத்தில் நாம் உதவி செய்யாமல் எந்த நேரத்தில் நாம் செய்ய போகிறோம் என்பதை உணர்ந்து, நம்முடைய பகுதிகளில் நம்முடைய சில்வர் ஆலயத்தில் அநேக ஏழை மக்கள் இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால்
நிறைய ஒரு 50% மேலே ஏழை மக்கள் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் திருச்சபை ஏதாகிலும் நமக்கு செய்யாதா என்று சொல்லி அவர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஏக்கத்தை நாம் சரி செய்ய வேண்டும், அவருடைய தாகத்தை நாம் தீர்க்க வேண்டும். இந்த நேரத்தில் நாம் உதவி செய்வோம். இது சிந்திக்கிற காலமாக, யோசிக்கிற நேரமாக இது இருக்கிறது. ஆக இது நாம் அதை உணர்ந்து செயல்படுவோம். இதை கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்தை கடவுள் திறக்க வேண்டும், தட்டி எழுப்ப வேண்டும். கரங்களை நாம் நீட்டுவோம். கடவுள் தாமே இந்த நாட்களை அருமையான நமக்கென்றும் நாம் கொடுக்க போகிற மக்களுக்கென்றும் ஒரு ஆசீர்வாதமான நாட்களாக அருள்வாராக. ஆமீன். நிறைவு பாடலாக நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா, நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா 10,000 நாவுகள் போதா, துதி பாடிட இயேசுநாதா 10,000 நாவுகள் போதா, நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா, உங்கள் இயேசுவை பரிசுத்தரே எங்கள் தேவனை தரிசிக்கவே, உங்கள் இயேசுவை பரிசுத்தரே எங்கள் தேவனை தரிசிக்கவே, துதிகளுடன் கவிகளுடன், துதிகளுடன் கவிகளுடன் தூய தூயனை இருந்திடுவோம், நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா, கல்லும் மண்ணும் கடவுளல்ல, கையும் சீத்திரம் தெய்வமல்ல, கல்லும் மண்ணும் கடவுளல்ல, கையும் சீத்திரம் தெய்வமல்ல, ஆவியோடும் உண்மையோடும், ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோம், நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா, முன்பொருள்களும் அழிந்திடவே, பொன்னுமாயும் மறைந்திடுவே, முன்பொருள்களும் அழிந்திடவே, பொன்னுமாயும் மறைந்திடுமே, இதிலும் நிலை பெரும் பொருளே, இதிலும் நிலை பெரும் பொருளே, இயேசு ஆண்டவர் திருவருளே, நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா, நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா 10,000 நாவுகள் போதா, துதி பாடிட இயேசுநாதா 10,000 நாவுகள் போதா, நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா. நிறைவு ஜெபம் ஏறெடுப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய கடவுளே,
இந்த அருமையான மனமகிழ்ச்சியான வேலைக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் இறைவா. சிறப்பாக இந்த ஓய்வு நாள் காலை வேளையிலே உம்மோடு நாங்கள் இணையும்படியாக, உம்மை பார்க்கும்படியாக, உம்மோடு பேசும்படியாக எங்களை நீர் அழைத்திருக்கிறீர். அந்த அழைப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஒரு கூட்ட மக்களாக, சொந்த ஜனமாக, ஆசாரியர்களாக, ராஜரிக கூட்டத்து மக்களாக எங்களை நீர் அழைத்திருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவரே எங்களை சுற்றிலும் இருந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகள் நான் அறிவோம் கர்த்தாவே. உலக நாட்டின் அமைதிக்காக ஜெபிக்கிறோம். கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் கர்த்தாவே. எங்களுடைய இந்திய தேசத்திற்காக, எங்களுடைய தமிழகத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம், எங்களுடைய பேராயத்திற்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய அன்புக்குரிய பேராயருக்காக, பேராயர் அம்மா அவர்களுக்காக, அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, கடந்த நாட்களிலே நாங்கள் அநேகரை ஆண்டவரே இந்த நாளிலும் கர்த்தா நினைக்கின்றவர்களாக நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. குறிப்பாக எங்களுடைய ஆண்டவரே திருச்சபையிலும் கூட அநேகரை நாங்கள் இழந்திருக்கிறோம், இழக்க கொடுத்திருக்கிறோம் கர்த்தாவே. குறிப்பாக இந்த நாளில் கூட நாங்கள் அருமையான கர்த்தாவே, எங்களுடைய திருச்சபை மக்கள் அநேகர் வியாதியின் படுக்கையில் இருக்கிறார்கள், அநேகர் மருத்துவமனைகள் இருக்கிறார்கள், அநேகர் இல்லங்களில் சுகவீனத்தோடும் பலவீனத்தோடு இருக்கிறார்கள் கர்த்தாவே. அவர்களை தொடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஒருவேளை அந்த பயங்கள், அச்சங்கள் அவர்களை ஆட்கொண்டிருக்கிறது, அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீ சுகத்தை கொடுக்கிற கடவுள் ஆண்டவரே. கொள்ளை நோயிலிருந்து நீர் விடுதலை அளிக்கும்படியாக வேண்டுதல் செய்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய திருச்சி மக்களை நீர் பாதுகாத்தருளும், நீர் வழிநடத்தும், போஷித்தருளும் கர்த்தாவே. இந்த நாளில் கூட இந்த லாக்டவுன் நேரங்களில், ஊரடங்கு காலங்களில் கூட எங்களுடைய திருச்சபையாக ஆண்டவரே குலசேகரமாக அநேக நன்மைகளை செய்ய நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒருவேளை வசதியுடையவர் ஆண்டவரே, ஒருவேளை ஏழ்மையில் இருக்கிற மக்களுக்கு, கஷ்டத்தில் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் தங்களுடைய கரங்களை ஆண்டவரை நீட்டி, உதவிகரம் நீட்டி நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். முதலாவது மனங்களை, உள்ளங்களை திறக்க நீர் அருள் தாரும் கர்த்தாவே. ஆண்டவரே, எல்லாரும் கொடுத்து இப்படிப்பட்ட மக்களை தாங்க உதவி செய்ய நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அநேகர் இதற்காக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் எங்களை உற்சாகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. என்னுடைய செயலர், பொருளர், சேகர்குழு அங்கத்தினர்கள், ஊழியர்கள், மூப்பன்மார்கள், அருமையான எங்களுடைய இறைமக்கள், பொறுப்பாளர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாரும் நீர் ஆசீர்வதித்தல். நாங்கள் எல்லாரும் இணைந்து இந்த திருப்பணிக்கென்று எங்களுடைய கரங்களை நீட்ட நீர் அருள் தாரும் கர்த்தாவே. ஆண்டவரே, திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். குழந்தை பேர் இல்லாமல் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கஷ்டத்திலும், கண்ணீரிலும், வியாதியிலும், வருத்தத்திலும், பல்வேறு விதமான நிலைகளில் இருக்கிற மக்களை நீ கண்ணோக்கி பாரும் கர்த்தாவே. எங்களுடைய திருச்சபை மக்கள் அநேகர் வெளி மாநிலங்களில், வெளி மாவட்டங்களில், வெளிநாடுகளில் படித்து கொண்டும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர், எல்லாரையும் நீர் கண்ணோக்கி பாரும், எல்லாரும் நீர் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர், இந்த கொரோனா காலங்களில் கூட எங்களை நீர் பாதுகாத்தலும், சுகத்தை தாரும், பலத்தை தாரும், எல்லாவற்றும் உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். வழி நடத்தும், ஆசீர்வதித்தலும். மீட்பேசின் வழியாய் கேட்கும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய கடவுளுடைய அன்பும், தூயாவின் அன்பின் ஐக்கியம், ஆசீர்வாத வழி நடத்துதல் இல்லங்களில் இருக்கிற எல்லாரோடும், அனைவருடைய தேவையோடும், எல்லாருடைய விண்ணப்பங்களோடும், வேண்டுதல்களோடும் இன்றும் என்ன சதா காலம் தங்கி நிலைத்திருப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, இருப்பாராக. சமாதானத்துடனே சென்று வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.